வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் தான் வந்து இருக்கோம். ஸோ துபாய் மாலில் இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபாவை வந்து நம்ம மேலே டாப்புக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். துபாயில் தேராவில் நம்ம தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து இதுதான். நம்ம தங்கி இருக்கோம் இல்லையா, அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் நம்ம காலையில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே கார் வந்து அனுப்பிச்சிருவாங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிரைவர் வந்து நம்மளை இறக்கி விட்டுருவார். ஈவினிங் நம்ம அந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே 7 to 7:30 இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணால் அவர் வந்து பிக்கப் பண்ணிக்குவார். ஸோ நம்ம ஒய்ஃபை இருக்கும்போதே கனெக்ட் பண்ணி அவருக்கு மெசேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவரும் வந்துடுவார், நம்மளும் வந்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துபாய் மாலோட என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குது. பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் இருக்கோம் எந்த பக்கம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து குழம்பிடுவோம். ஏன்னா அது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நான் புர்ஜ் கலிஃபா மேலே இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மால் உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ லக்ஸுரியாக, ஸோ அந்த ஹைடெக்காக எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். மாலை பொறுத்த வரலையும் உள்ளே விற்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ நம்ம வேறு ஒரு நாட்டில் இருந்து இங்கே வந்து செலவு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அமௌண்ட்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துபாய் மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்வேரியம் ப்ளஸ் அண்டர் வாட்டர் ஜூ இருக்குது. மாலுக்குள்ளேயே தான் வந்து இருக்குது. இது உள்ளே நம்ம போய் பார்க்குறதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நம்ம கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ அந்த சைட்லேயே வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பாருங்கள், சின்ன சின்ன மீனாக இருக்கட்டும் இல்லை மீடியம் சைஸு பெருசுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மீன் வந்து அதில் ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல நின்று சைட்லேயே நின்று நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நம்மளை மாதிரி சைடில் நின்று தான் இந்த இடத்துல அந்த மீன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே படியில் மேலே வந்தோம் அப்படின்னா மேலேயுமே வந்து இந்த அண்டர் வாட்டர் ஜூ வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறதுனால வந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் நேராக அப்படியே ஃபுட் கோர்ட் போயிட்டோம். இப்போ ஃபுட் கோர்ட் பொறுத்தவரையிலையும் இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேடி பிடிச்சி நம்ம சாப்பிட்லாம். இந்தியன் பேஸ் பண்ண ரெஸ்டாரண்ட்டும் நிறைய வந்து இருக்குது. இருந்தாலும் நாங்கள் துபாய் மாலில் KFC ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே துபாயில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக KFC ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே துபாயில் நல்லா தான் இருந்தது. இந்த துபாய் மாலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா இடத்துலையும் லைட்டை போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க அந்த மாதிரி இருக்குது, ஜொலிக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நாங்கள் வந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அதுக்காக பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மாலே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவை போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம ஆன்லைன் டிக்கெட் தனியாகவும் டேரெக்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க தனி கவுண்டரும் வந்து நம்ம போனோம். நம்ம ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது தவிர நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய பேக் வைக்கிறதுக்கும் இங்கே லாக்கர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ லாக்கரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது உள்ளே போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் மேட்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த புர்ஜ் கலிஃபா முன்னாடியும் டாப்லேயும் நிற்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் லாஸ்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். நிறைய தூரம் வந்து நடந்து போகிற மாதிரியே இருக்கும். ஸோ உள்ளே போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புர்ஜ் கலிஃபாவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, நடுவில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே பண்ணாங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து அங்கே தெளிவாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில இடங்களில் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் LED டிவி போல வந்து பார்த்திங்கன்னா அந்த துபாய் மாலில் எப்படி வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க, அதோடைய அட்ராக்ஷன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது லிஃப்ட்டில் வந்து 125வது ஃப்ளோர் வந்து நம்ம போக போகிறோம். மேலே போகும்போது ஒரு விதமான வைப்ரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஸோ அடி வயிறெல்லாம் கலங்குற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் வெளியே வந்து பார்த்தா எல்லார் கையிலையும் மொபைல் தான் இருக்குது. ஸோ நாங்களே வீடியோ தான் எடுக்கிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கிடையாது, வந்ததும் ஃபோனை எடுத்து வீடியோ தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, இந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிறது. இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம 125வது ஃப்ளோரில் வந்து இருக்கோம். இதுக்கு அடுத்து இன்னும்
156 ஃப்ளோர் வரலையும் இருக்குது. அதுக்கேற்ற ரேட் வந்து வாங்குவாங்க. இது வந்து நார்மலாக வரவங்களுக்கான ஒரு ஃப்ளோர் தான். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்து வெளியே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். துபாயோட ஒரு சைடு நம்ம நின்று பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அந்த பில்டிங் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து பாருங்கள் ரோடு இருக்கா. ஸோ அந்த ரோட்டில் வந்து வண்டிலாம் அந்த எறும்பு போகிற மாதிரி எப்படி ஒரே சீராக போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அப்படியே இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ நான் அது கீழே போய் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஆனால் இங்கேருந்து அந்த பார்க்குற அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமும் பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தையே இப்படி வந்து பில்டிங் எல்லாம் கட்டி வேறு மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு துபாய் தெரியும். பில்டிங் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். மேலே வந்து பார்க்கும்போது அது வேற ஒரு ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு சூப்பராக தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து 124வது ஃப்ளோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு படி தனியாக வந்து இருக்குது. அந்த படியில் நம்ம இறங்கி போயிட்டு 124வது ஃப்ளோரில் இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூ எல்லாமே வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த 124 வந்து என்னென்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பன் வெளியில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. 125வது ஃப்ளோரில் நின்று நம்ம பார்க்கும்போது பில்டிங்க்கு உள்ளே இருந்து பார்க்குற மாதிரி தான் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த புர்ஜ் கலிஃபாக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நினைவு பரிசு எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. சப்போஸ் நம்ம வாங்குறதுனா வாங்கலாம். ஆனால் என்ன கேட்டால் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. துபாய்னாலே காஸ்ட்லி தான், அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த பொருளுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. இந்த புர்ஜ் கலிஃபா மேலே நம்ம பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் லிஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கியூ தான் வந்து நிற்கும். ஸோ திரும்பவும் நம்ம கியூவில் நின்று வெளியே வர மாதிரி தான் வந்து நம்ம அங்கே இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வந்து துபாய் வந்தீங்கன்னா இந்த புர்ஜ் கலிஃபா மேலே போய் பாருங்கள். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், ரொம்பவே நல்லா இருக்கும். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்ம கீழே வந்த உடனே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். துபாய் மாலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த வாட்டர் ஃபால்லே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லாவே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்தோம். துபாய் மாலுக்குள்ளே இன்னொரு சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸில் ஸ்கேட்டிங் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாருமே எக்கச்சக்கமான பேர் வந்து ஸ்கேட்டிங் மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்க வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து துபாய் மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேட்ரு. ஏகப்பட்ட ஸ்க்ரீன் வந்து உள்ளே இருக்குது. தமிழ் படமும் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் எதையும் பார்க்கல. அங்கேருந்து அடுத்து கிளம்பிட்டோம். உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் வந்து இருக்குது. இந்த 3D ஷோ போகிற மாதிரி, அப்புறம் இந்த பேய் பங்களாலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இடம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உள்ளவே வந்து இருக்குது. அங்கேயே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு அப்படியே வெளியே வந்துவிட்டோம். ஸோ ஏன்னா இந்த புர்ஜ் கலிஃபாவுக்கு வெளியே தான் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ புர்ஜ் கலிஃபாவோட ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட 25வது ஃப்ளோர் தான் நம்ம போயிருந்தோம். இந்த பில்டிங் கட்டினாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தமிழர்கள் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு சிலர் வந்து போட்டிங் வந்துட்டும் இருந்தாங்க. நம்மளும் போட்டிங் போகிறதுனாலும் போகலாம். அதுக்கு சின்ன பேமெண்ட் வந்து இருக்குது. அதை பே பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக போட்டிங் போகலாம். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் 1/2 ஹவருக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து அதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ மக்களும் வந்து கூடியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மால் பாருங்கள், லைட் வெளிச்சத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாய் வரீங்க அப்படின்னா இதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி துபாய் மாலுக்குள்ளே வந்து பாருங்கள், பகலில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவருக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டோம் வந்துடுறோம் அப்படின்ட்டு. அதுக்காக நாங்கள் மாலை விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். இந்த துபாய் ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு சூப்பராக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ் தான். நம்ம தனியாக போகிறதுனால சரி, இல்லை அவங்கக்கிட்ட வந்து குரூப் ட்ரிப்பாக வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் குரூப் ட்ரிப் அவங்கக்கிட்ட போவாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். இந்த துபாய் ட்ரிப்போட காஸ்ட்டை பொறுத்தவரையும் 65,000 to 75,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நைட்டு 5 பகல் அப்படிங்கிற பேக்கேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
A to Z எல்லாமே அவங்க கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, அங்கே ஸ்டே பண்ணுறது, நம்ம அங்கே சுற்றி பார்க்குறது, அதோட என்ட்ரி டிக்கெட்டு, இந்த மாதிரி பெரும்பாலான டூர் செலவு வந்து எல்லாமே அதிலேயே வந்துடுது. நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவுக்கு எடுத்துன்னு போனால் போதும். மற்றபடி வேறு எதுவும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி GT ஹாலிடேஸில் போனோம்னா நம்மளுக்கு வராது. GT ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.